நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, கொழும்புல பிக்மி ஊபர் ஹையர் ஓடின ஒரு 3-wheel டிரைவர் இருக்காரு. அவர் கொழும்புல பிக்மி ஊபர் ஹையர் ஓடி எந்த விதமான ஒரு லாபமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால தண்டவாளத்தில் இருந்து அவர் இறந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய 3-wheeler மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்து இருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் பிக்மி ஊபர் இந்த கம்பெனிஸ் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடில் அவருக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குது. அதாவது அவருடைய 3-wheel இருக்கு இல்லையா, அந்த 3-wheeலுக்கு அவர் ஃபினான்ஸ் வாங்கியிருக்காரு, அதாவது லீசிங் போட்டிருக்காரு. ஸோ அந்த லீசிங் மாதம் மாதம் கட்ட முடியாமல் அது ரொம்பவுமே அரியஸ் ஆகி மாதம் மாதம் அந்த காசை கட்ட முடியாததுனால ரொம்பவுமே மனசு வெறுத்து போயிட்டு பிக்மி ஊபர்லையும் எந்த விதமான ஒரு லாபமுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேருமே பேசிக்கிட்டு வராங்க. ஒரு சைடில் இப்படி பேசினாலும் இன்னொரு சைடில் பிக்மி ஊபர் பல வருஷமா அது மூலமா லாபம் சம்பாதிக்கிறவங்க, அதில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக பிக்மி ஊபரில் எங்களால் லாபமே எடுக்க முடியலை அப்படின்ட்டு நிறைய பேர் பேசினாலுமே பிக்மி ஊபரில் நம்மளால லாபம் எடுத்து நம்மளால சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சில பல ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன, ரோடு ட்ரிப் நல்லமா இல்லைன்னா பிக்மி ஊபர் மூலமாக ஓடுற இந்த ஆப்ஸ் ட்ரிப்புங்கெல்லாம் நல்லமா அப்படின்ட்டு இந்த 2 ட்ரிப்புங்களில் எது நல்லது, எதில் லாபம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிக்மி ஊபர் மூலமாக எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸை சில பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது போக போக நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஓகே, ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான், புவி ஈஸியர் அண்ட் யூ வாட்சிங் மீ. 2015 வருஷத்துக்கு அப்புறம் ரோடு ஹைலிங் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் உலகம் பூராவுமே ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வந்தது தான் இதுக்கான முக்கியமான காரணம். இதில் பிக்மி ஊபர் அப்படிங்கிற இந்த ஒரு ரைடிங் ஆப்ஸ் இதுங்க ஏன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, டிரைவர்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது நம்ம யாராவது ஒருத்தர் கூட ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், அவர் டிரைவர் நம்மளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா அந்த டிரைவர் யார் அப்படின்ட்டு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ போகுது அப்படின்ட்டு நம்மளால முன்கூட்டியே இந்த ஆப்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை, ரோடாயில் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் போயிட்டு அவங்க யானை வேலை சொல்லுவாங்க. நான்லாம் அகப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய விலையங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது இங்கே எங்களுக்கு நஷ்டம், இன்றைக்கி இருந்த எந்த ஆயிரமே கிடைக்காது, அதனால நீங்கள் இந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எங்களால் இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ஸ் மூலமாக ரைட் பண்ணிக்க முடியும். 3வது சேஃபாக டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போது நைட்டு 12 மணி, ஸோ எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், இல்லைனா ஒரு கேர்ளுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பிக்மி ஊபர் ஹையர் மூலமாக நம்ம சேஃபாக போய்க்க முடியும். இந்த டிரைவர் யார், அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த ஆப்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ பேமெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சேஃப் டிரைவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது கேஷ் இல்லாத பேமெண்ட்ஸ். அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 400 ரூபா சொல்லுவாங்க, நம்ம கையில் 5000 ரூபா தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4600 ரூபா மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவர் கேட்பாரு, சேஞ்ச் பண்ணித்தாங்க, எனக்கு 400 ரூபா தான் தேவை, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க, அந்த அவ்வளோ சேஞ்ச் என்கிட்ட இல்லை, 5000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கார்டு பேமெண்ட் அவங்களுக்கு பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால கார்டு பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கையில் காசு கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி கார்டு பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம போயிட்டு இறங்கின உடனே அவங்க ட்ரிப்பை என் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பேமெண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இந்த ஆப்ஸ் மூலமாக மக்களுக்கு கிடைச்சதுனால இந்த ஊபர் பிக்மி இதுங்க ரெண்டுமே ஸ்ரீலங்காவில் அதிகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு நிறைய ஏரியாஸில் இந்த பிக்மி ஊபர் ஹையர் இல்லாத இடமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த பிக்மி ஊபர்னால டிரைவர்ஸ்க்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, என்னைக்குமே ஹையர் இல்லாமல் போகாது அவங்களுக்கு. சரியா, 24 மணி நேரமும் அவங்களால ஹையர் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். 24 மணி நேரமும் ஹையர் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால விடிய கூட ஓட முடியும். 24 மணி நேரம் 34 மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் அவங்களால ஹையர் ஓட முடியும். நைட்டு 12 மணி 1 மணியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஹையர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஹையர்ஸ் என்றைக்குமே இல்லாமல் போகாது. 2வது புது கஸ்டமர்ஸை அவங்க தேட தேவையில்லை. கஸ்டமர்ஸை அவங்க தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆப்ஸே அவங்களுக்கு கஸ்டமர்ஸை தேடி கொடுத்துருவாங்க. 3வது கேஷ்லெஸ் பேமெண்ட்.
அதாவது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேஞ்ச் தாங்க, அப்படி எனக்கு அவ்வளோதான் தேவை, இவ்வளோ வேணாம் அப்படின்ற அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. கார்டு மூலமாக வந்து அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். 4வது வந்து ஜிபிஎஸ் சப்போர்ட். இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்ட்டு நான் யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது எந்த ஏரியா எந்த ஏரியா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஜிபிஎஸ் போட்டிருப்பாங்க, இந்த லொக்கேஷன்ல தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து, அதாவது டிரைவர்ஸ் வந்து அவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டு அவங்கள ஈஸியாக பிக் பண்ணிக்க முடியும். ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது, அவங்கள அங்கேருந்து பிக் பண்ணிட்டு அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாத இடமா இருந்தாலும் கூட அந்த லொக்கேஷனை பார்த்து அவங்க வந்து கூகுள் மேப் மாதிரி லொக்கேஷன் போட்டிருப்பாங்க அவங்க போக வேண்டிய லொக்கேஷனுக்கு. அந்த லொக்கேஷனுக்கு வந்து அவங்கள சேஃபாக கொண்டு போய் வந்து நம்மளால சேர்த்துட முடியும். ஸோ இதுதான் வந்து டிரைவர்ஸ்க்கு இருக்கிற நன்மைகள்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ரேட்டிங் சிஸ்டம். அதாவது நான் ஒரு நல்ல டிரைவர் அப்படின்ட்டு என்னுடைய கஸ்டமர்ஸ், என் 3 வீல்ல என்னுடைய வெஹிக்கிளில் வர கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. இவர் வந்து நல்லவர், இவர் வந்து என்ன சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டாரு, இவர் வந்து என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை அப்படின்ட்டு அவங்க வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. நல்ல ரேட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய ஹைஸ் வரும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, புது கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய வந்து காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோ ரேட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 0 ரேட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹைஸுமே வராது, நம்மளுடைய அக்கௌண்ட்டை கூட பேன் பண்ணிடுவாங்க மொத்தமா. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இந்த ஆப்ஸ் மூலமா இருக்குது. இதுல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இதுல வந்து நன்மை வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கிடைச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய ஹைஸ் கிடைக்கும். கெட்ட ரேட்டிங் கிடைச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஹைரே கிடைக்காது. ஸோ இது வந்து அதுல இருக்கிற ஒரு நன்மை. சரியா? ஸோ இதில் டிரைவர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, பிக்மி ஊபர் யூஸ் பண்ணுறதுனால டிரைவர்ஸ்க்கு வந்து நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம். மொதல் விஷயம் வந்து கமிஷன். இப்போ நீங்கள் 400 ரூபாய்க்கு 1000 ஓட்டிங்க சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி எல்லாம் வெட்டுப்படும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆப்ஸ் யூஸ் பண்ண சார்ஜ், அப்புறம் வந்து அவங்க வந்து ட்ரிப்பை புக் பண்ண சார்ஜ் அப்படின்லாம் வெட்டுவாங்க. அப்புறம் வந்து ஃபினான்ஸு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ வெட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும், டிரைவர்ஸ் மார்க்கு மைனஸாக தான் இருக்கும். அது வந்து ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். மொதல் குறைபாடு வந்து கமிஷன். 2வது வந்து ஃபியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்றது இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கூடிருச்சு. ஸோ அந்த பெட்ரோல் ப்ரைஸ் கூடினதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிக்மி ஊபர்னால எந்த விதமான ஒரு லாபமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, பிக்மியில் போயிட்டு நிறைய பேர் வந்து பிக்மி கம்பெனிக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் எந்த விதமான ஒரு நல்லதுமே அவங்களுக்கு நடக்கலை. எவ்வளவுமே ஒரு ரூபா கூட கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டுற கமிஷனை அதே அளவு கூட்டிட்டாங்க. சரியா? ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பிக்மி ஊபர் ஓடுறவங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமே கிடையாது. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை யார் பார்க்குறது? அதனால அந்த விஷயத்தை கைவிட்டுட்டு நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்மி ஊபர் 1000 ஓடுறவங்களாம் அவங்க இன்னொரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபியூல் காஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு மைனஸாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் போகணும், அந்த 2 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி பே பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அந்த ஏரியா நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி போகணும். நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி அங்கன்னைக்கு இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து 5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து அந்த 3 கிலோமீட்டர் போறீங்க இல்லையா, அது வந்து காற்றுல ஒன்றும் போகல, அதுக்கும் பெட்ரோல் போகும். அந்த பெட்ரோலுக்கு வந்து பிக்மியோ ஊபரோ எந்த ஒரு ஆப்ஸுமே வந்து பே பண்ணாது. சரியா? நீங்க வந்து ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணி அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 2 கிலோமீட்டருக்கு தான் பிக்மியோ ஊபரோ உங்களுக்கு பே பண்ணுமே தவிர, நீங்க இன்னைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னாக்கா அந்த 3 கிலோமீட்டருக்கு பிக்மியோ ஊபரோ உங்களுக்கு வந்து பே பண்ணாது. சரியா? அந்த மாதிரி ஹயர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி ஹயரை எடுக்காதீங்க. அது வந்து மொத்தமா முழுக்க உங்களுக்கு நஷ்டமான ஒரு ஹயரா தான் போகுமே தவிர அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமே சம்பாதிச்சு கொடுக்காது. ஸோ எனக்கு வந்து அயரே இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அயர் வர்றது வந்து லாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி அயர் ஓடாதீங்க. அந்த அயர் ஓடினீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு முழுக்க நஷ்டம் தான் வருமே தவிர அதில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமே வராது. சரியா? அதனால அந்த லாங் பிக்கப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த டிரைவர்ஸ்க்கு இருக்கிற இன்னொரு குறைபாடாக சொல்லலாம். சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிக்மியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 10,000 சம்பாதிச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 5% வந்து உங்களுக்கு கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் ஒரு 10,000 ஓட்டிங்க சொன்னாக்கா ஒரு 500 ரூபா, இல்லைன்னா 20,000 30,000 35,000 ஒரு 40,000 அந்த மாதிரி ஓட்டிங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்குள்ள
24 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி இவ்வளோ ஹயர்ஸ் ஓடுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட் வந்து பிக்மியால கொடுக்கப்படும், அதாவது இன்சென்டிவ் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு ட்ரெப் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்க நஷ்டமான ஹயரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஹயர்கள்லாம் ஓடுவீங்க. அந்த ஹயர் ஓடும்போது உங்களுக்கு அதுல நஷ்டம் தான் வருமே தவிர அந்த இன்சென்டிவ்ல கிடைக்கிற அந்த ஒரு அமௌண்ட் வந்து நீங்க ஓடின நஷ்ட ஹயரை கவர் பண்ணவே பண்ணாது. சரியா? இது வந்து இன்னொரு ப்ராப்ளம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த பிக்மி ஊபர் இந்த 2 விஷயமே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடாது, இந்த 2 விஷயத்தையுமே பேன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிக்மி ஊபரை ஹயர் ஓடுறவங்களுக்கு மொத்தமாகவே வாழ்க்கை இல்லாமல் போயிடும். வாழ்க்கையே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹயரே ஓட முடியாது. உங்களுக்கு அந்த ஆப்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து நடந்துரும். சரியா? ஸோ இது வந்து பிக்மி ஊபர்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாவே இருக்குது. சரியா? இந்த ஆப்ஸுங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்க இப்போ புது ஆப்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒருவேளை ஸ்ரீலங்காவில் வந்து இதுக்கப்புறம் வந்து ஊபர் இருக்கக்கூடாது, பிக்மி வந்து இருக்கக்கூடாது, இது 2 பேன் பண்றோம், இனிமே இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து கெட்ட ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து முன்கூட்டியே ரெடியா இருங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். ரோட் ஹயர் வர்சஸ் ஆப் ஹயர். சரியா? இந்த ஆப்புங்க இருக்கு இல்லையா, பிக்மி ஊபர் ஹயரு, அப்புறம் வந்து ரோட் ஹயர், இந்த 2லையும் இருக்கிற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரோட் ஹயர்ல இருக்கிற நன்மையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருக்குமே கமிஷன் கொடுக்க தேவையில்ல. சரியா? இதுல வந்து யாருக்குமே கமிஷன் கொடுக்க தேவையில்ல, நம்மளுடைய காசு மொத்தமா நம்மகிட்டயே வரும், யாருக்கும் கமிஷன் கொடுத்துட்டு புலம்பி இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. 2வது நன்மை என்ன அப்படின்னா, அப்பவே நம்மளுக்கு காசு கிடைச்சிடும். இந்த கார்டு பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ற அந்த கதையெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம போய் ஒருத்தர் இறக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து அப்பவே நம்மளுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கான காசு வந்து அந்த ஸ்பாட்லேயே நம்மளுக்கு கிடைச்சிடும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, காசை வந்து பேசிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், 1000 வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் சொல்றேன் ஒரு 1200 ரூபா மாதிரி தாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அது கட்டுப்படி ஆகாது, அது கூட அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1100 ரூபா தாங்க அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க நான் வந்து அந்த 1000 ஓடுவேன். இல்லை நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னால் முடியாது, அது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் அந்த 1000 வேணாம் அப்படின்ட்டுருவேன். வேற ஒருத்தருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து ஓடுவார், நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஓடுவார். ஸோ இன்னொரு விஷயத்த வந்து நம்மளால ரோட் ஹயர் மூலமா பேசிக்க முடியும். சரியா? எனக்கு நஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் அந்த 1000 வந்து ஓட தேவையில்ல, ஓடவும் மாட்டேன். எனக்கு லாபமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க சொல்ற அமௌண்ட் வந்து எனக்கு லாபமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் அந்த 1000 வந்து ஓடுவேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லாபம் இல்லையா? அதனால எனக்கு ரோட் ஹயர்ல வந்து இந்த மாதிரி லாபங்கள், அதாவது நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் நன்மை என்ன அப்படின்னா, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்ல, காசை வந்து பேசிக்கலாம், அப்புறம் வந்து அப்போவே வந்து காசு கிடைச்சிடும். இதுல இருக்கிற கெட்டது என்ன, குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கஸ்டமர்ஸ் இல்லாமல் நிற்கணும். கஸ்டமர்ஸ் இல்லாமல் நிற்கணும் அப்படின்னா ஒரு 3 வீல் பார்க் ஒன்று இருக்கும், ஒரு 3 வீல் பார்க்கோ வெஹிக்கிள் பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் நான் வந்து காலையிலேருந்து அந்தி வரைக்கும், விடிய காலையிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் இருக்கணும். சரியா? இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஹயர்ஸ் வரும். சில நேரம் வந்து ஹயரே இல்லாத நாட்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இல்லாத நாட்களும் இருக்குது. சரியா? அப்போ கஸ்டமர்ஸை தேடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு குறைபாடு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னாக்க, நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். சரியா? காலையில் ஒரு 6 மணிக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னாக்க 10 மணிக்கு ஒரே ஒரு 1000 வருது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரம் வந்து எனக்கு வந்து மொத்தமாக நஷ்டமாக தான் போகும். ஸோ அந்த ஒரு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் பிக்மியில் அப்படி இல்லை, பிக்மிலேயே ஊபர்லேயே அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து அடிக்கடி ஹயர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு குறைபாடு. சரியா? ஒரு குறைபாடு இல்லை, இப்போ 2 குறைபாடு சொல்லிட்டேன். ஒன்று வந்து கஸ்டமர்ஸ் இல்லாமல் நிற்கணும், அப்புறம் வந்து அதனால டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த 2 குறைபாடும் வந்து ரோடு ஹயர்ஸில் இருக்குது. இன்னொரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நான் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டேன், ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டேன் அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் நான் போயிட்டு இருந்தேன், அங்கே அவங்கள ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் நான் என்னுடைய பழைய 3 வீல் பார்க்குக்கே வந்தாகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் எனக்கு புது ஹயர்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எனக்கு வந்து ஹயர் வராது. அந்த 10 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் நான் மறுபடியும் என்னுடைய பழைய பார்க்குக்கே வந்து ஆகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் எனக்கு இன்னொரு ஹயர் வந்து கிடைக்குமே தவிர, இந்த பிக்மி ஊபரில் மாதிரி ஏதாவது ஒரு சந்தில் போயிட்டு போட்டுட்டு எனக்கு வந்து புது கஸ்டமர் வருவாங்க அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த நாள் பூராமே கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ இது வந்து இன்னொரு குறைபாடுகள் 3 4 இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய குறைபாடுகள் இருக்குது, நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது ரோட் ஹயர்ஸ்லையும். ஸோ அதே மாதிரி ஆப் ஹயரில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, தொடர்ச்சியாக ஹயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.
யாருக்குமே வெயிட் பண்ண தேவையில்ல. எந்த ஒரு பார்க்கலையுமே காலையில் அந்திக்கின்னு போட்டு உட்காந்துருக்க தேவையில்ல. நேரமும் வீணாக போகாது. தொடர்ச்சியாக ஐஎஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மூலைக்கு போயிட்டு யாரை ட்ராப் பண்ணாலும் அங்கனைக்கு இருந்தால் இன்னொரு ஐயர் வரும். ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஐஎஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஐஎஸ் என்றைக்குமே முடியாது. 24 மணி நேரமும் 36 மணி நேரமும் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் உங்களால் வந்து இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி ஐஎஸ் ஓடிக்க முடியும். ரெண்டாவது வந்து கஸ்டமர்ஸை நீங்கள் தேட தேவையில்ல. புது கஸ்டமர்ஸ் வந்து ஆப்பே உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓட தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எங்கேயுமே போயிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்க அப்படின்ட்டு அந்த பேமெண்ட்டில் பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு பேமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பேமெண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஓடலாம். உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் இருந்துக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஸர் மூலமாக இருக்கிற நன்மைகள். தீமைகள்லாம் என்ன, குறைபாடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமிஷன் அது வந்து ஒன்று. அப்புறம் வந்து அந்த கிலோமீட்டர் கணக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, 1 கிலோமீட்டருக்கு வந்து 38 ரூபா 36 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் ரோட் ஏரில் அப்படி இல்லை. 1 கிலோமீட்டருக்கு வந்து 100 ரூபாய்க்கு குறைவாக வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது வந்து ஆப்ஸ் மூலமாக ஓடுறது வந்து சில பேர்த்துக்கு நஷ்டம் தான், நிறைய பேர்த்துக்கு நஷ்டம் தான். இந்த பிக்மி ஊபர் மூலமாக ஓடுறது வந்து லோ ஃபேர், அதாவது பேமெண்ட் வந்து குறைவாக தான் கொடுப்பாங்க. ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு எங்கேயாவது ஒரு மூளை போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அங்கனைக்கு இருந்து இன்னொரு 1000 பட்டு நம்ம பழைய இடத்துக்கே வர்றது வந்து ஓகே. அப்படி படலை அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த போன 1000 வந்து நஷ்டம். சரியா? அதனால அந்த லோ ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆப் கண்ட்ரோல். ஆப்ஸுங்க இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா பிக்மி ஊபர் ஹையர் ஓடுறவங்களுக்கு ஐஎஸ் இருக்காது. ஸோ இது வந்து இன்னொரு குறைபாடு. சரியா? இப்போ ரோட் ஹையர் ஓடுறவங்களுக்கும் ஆப்ஸ் ஹையர் ஓடுறவங்களுக்கும் சேர்த்து இவங்க 2 பேருமே எப்படி லாபம் எடுக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே எப்படி லாபம் எடுக்கிறது அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிஸியான ஏரியாஸ் இருக்கு இல்லையா, இந்த கொழும்பு மாதிரியான பிஸியான ஏரியாஸ்ல வந்து நீங்க வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த பிக்மி ஊபர் இதுங்களை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த டூரிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து ரோட் ஹையர் யூஸ் பண்ணுங்க. அதாவது ரோட் ஹையர் அமௌண்ட்டுக்கு வந்து அவங்களை வந்து கூட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே வர்றதே வந்து சுற்றி பார்க்கறது தான். ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ட்ராப் ஆகி வர்றது வந்து அவங்க வரல ஸ்ரீலங்காவுக்கு. டூரிஸ்ட் அப்படிங்கிற போது வந்து அவங்க ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்க தான் வராங்க. சுற்றி பார்க்க வரும்போது அவங்கள வந்து ரோட் ஹையர்ஸ்க்கு கூப்பிட்டு போங்க. ரோட் ஹையர்ஸ்க்கு கூப்பிட்டு போனீங்கன்னு சொன்னாக்கா ஓடுற உங்களுக்கு லாபம். அப்படிங்கிறதுனால டூரிஸ்ட்டை வந்து நீங்கள் ரோட் ஹையருக்கு கூப்பிட்டு போங்க. அப்புறம் வந்து பீக் டைம் அப்படின்ற ஒரு டைம்ஸ் இருக்குது. இப்போ காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், இல்லைனா 12 மணிலேருந்து 1 மணி, இல்லைனா 1 மணிலேருந்து 2 மணிட்டு ஸ்கூல் டைம்லாம் இருக்குது. கொழும்புக்கு போனீங்க அப்படின்னா தெரியும். 1 மணிலேருந்து 2 மணி, இல்லைனா 1 மணிலேருந்து 3 மணி, இல்லைனா 12 மணிலேருந்து 3 மணி அப்படின்ட்டு பீக் டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஆப்ஸும் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் ஐஎஸையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. அதாவது இந்த பிக்மி ஊபர் ஹையர் ஓடினவங்க, ரோட் ஹையர் ஓடின எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டையுமே கலந்து உழப்பிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ பிக்மி ஊபரில் உங்களுக்கு ஒரு ஹையர் பட்டு ஏதாவது ஒரு மூலைக்கு போயிட்டீங்க, ஓகே. இப்போ அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஒரு ஹையர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த ஆப்ஸில் ஒரு ஹையர் வந்துச்சு சொன்னாக்கா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து டவுனுக்கே வரலாம். அப்படி வரலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ரோட் ஹையர் போட்டு வச்சுக்கோங்க. ரோட் ஹையர் போட்டு வச்சுக்கிங்கன்னு சொன்னாக்கா அங்கே ஒருத்தவங்க ஹையருக்கு ஏறினாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்ககிட்ட ரோட் ஹையர் பேசி அமௌண்ட்டை பேசி நீங்கள் வந்து மறுபடியும் டவுனுக்கே வரலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமே வராது. உங்களுக்கு வந்து ஃபியூல் கணக்குமே வந்து எந்த ஒரு நஷ்டத்துக்கும் போகாது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்மி ஊபர் இருக்கு இல்லையா, இது மூலமாக நீங்கள் எப்படி லாபம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டீங்க. கொழும்புல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு, ஒரு 10 கிலோமீட்டரில் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொழும்புல இருந்து கடுவலைக்கு போகிறீங்கன்னு வைங்க. ஸோ கடுவலைக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டீங்க, அங்கே டவுனில் ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஐஸ் வரும். ஒவ்வொரு சந்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்ட்டு. அதை எதையுமே எடுக்காமல் நீங்கள் வந்து டிரெக்ஷனல் ஹையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. டிரெக்ஷனல் ஹையர்னா என்ன அப்படிங்கிறத யூடியூப்பில் நீங்கள் ஹவு டு பிளேஸ் டிரெக்ஷனல் ஹையர் பிக்மி அப்படி இல்லைனா ஊபர் அப்படின்னு போட்டிங்கன்னு சொன்னாக்கா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு தெரியும். நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டீங்க, நீங்கள் வந்து கொழும்புல தான் ஹையர் ஓடுறீங்க, நீங்கள் அங்கேருந்து கடுவலைக்கு வந்துட்டீங்க. கடுவலைக்கு வந்ததுக்கப்புறம் கடுவலையில் ஒரு ஹையர் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டிரெக்ஷன் போடணும். மறுபடியும் நீங்கள் கொழும்புக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொழும்புக்கு டிரெக்ஷன் போடுங்க. கொழும்புக்கு டிரெக்ஷன் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா கடுவலையிலேருந்து கொழும்புக்கு போகிறவங்க யாராவது பிக்மி போட்டாங்க, ஊபர் போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இப்படி ஒருத்தவங்க கொழும்புக்கு போகணும்னு சொல்கிறாங்க, எடுக்கிறியா? நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்ததும் லாபம், மறுபடியும் உங்களுக்கு போக வேண்டிய அந்த லொக்கேஷனில் நீங்கள் போகிறதும் லாபம். ஸோ அப்படி தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து லொக்கேஷன் போட்டு டிரெக்ஷனல் ஐஸ் போட்டு தான் அவங்க வந்து ஒயர் ஓடுறாங்களே தவிர மற்றபடி அவங்க அங்கேருந்து கடுவலைக்கு வந்துட்டு கடுவலையிலேருந்து மறுபடியும் வந்து நஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பெட்ரோல் செலவை
வீணாக்கிக்கிட்டு பெட்ரோலை வீணாக்கிட்டு மறுபடியும் வந்து கொழும்புக்கு எந்த விதமான ஒரு லாபமே இல்லாமல் போகிறது கிடையாது. ஸோ இதை தான் வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, டிரெக்ஷனல் ஆயர் போட்டுக்குங்க, ரோட் ஆயரு, பிக்மி ஊபர் ஆயரு, இந்த எப்ஸ் ஆயரு ரெண்டையுமே வந்து கலந்து உழப்பிக்கிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிக்மி ஊபர் ஆயர் ஓடுற நிறைய பேர் வந்து இது மூலமாக தான் நிறைய வந்து லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து பெருசாக ட்ரிக்ஸ் எதுவுமே இல்லை. இதுதான் ட்ரிக்ஸ். டிரெக்ஷனல் ஆயிரும், ரோடு இது, பிக்மி ஊபர் ஆப்ஸுங்க, இந்த ஆயிரங்களும் வந்து அவங்க சேர்த்து எல்லாத்தையுமே உழப்பிக்கிட்டு தான் ஓடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஓடுறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்கிறாங்களே தவிர இதில் வந்து எந்த விதமான ஒரு நஷ்டமுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது வந்து இதை எப்படி டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த எப்ஸுங்களையும் இந்த ரோட் ஆயரையும் அவங்க வந்து எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுல தான் டிரைவர்ஸோடைய லாபம் வந்து அதில் தான் இருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய லாபம் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸோ இது மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு உங்களை மாதிரி இருக்கிற மற்ற டிரைவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் பிக்மி ஊபர் இந்த ரோட் ஆயர் மூலமாக எப்படி வந்து அவங்க லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுமே தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது ஒரு கிச்சன். பாய்.